ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். தேனாண்டாள் பிலிம்ஸ் வெளியீட்டில் தெய்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடர்ன் கொடை விழா வெற்றி நடை போடுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இந்த கருத்தை எப்படி பாக்க சார்? நீண்ட நாளா செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி கிடையில யாராவது ஒரு ஆள் தெளிவான பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தப்போ எடப்பாடி பழனிசாமி ஏன் பாக்கலங்கிறத அவர்கிட்டயே கேளுங்க, நான் யாரையும் அடிமையா வச்சுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவில் அவருடைய அணுகுமுறைகள் என்பது தொடக்க முதலே விமர்சனத்துக்கு உள்ளாகிற வகையில தான் இருக்கிறது. அவர் ஒற்றை தலைமை என்று வந்ததற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அவர் வகுத்த வியூகம், அவருடைய அணுகுமுறை, கட்சியினரை அவர் நடத்தும் விதம், மூத்த முன்னோடிகளை அவர் கலந்து ஆலோசிக்காத தன்மை, இவை எல்லாமே திரு எடப்பாடி மீதான அதிர்ச்சியை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. குறிப்பாக 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுக்கு ஏற்பட்ட அந்த சரிவு, பின்னடைவு, ஒரு பெரும் தோல்வி என்பது கட்சியினரிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியது. ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் மட்டுமே நாம் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும், மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற கண்ணோட்டம் மூத்த முன்னோடிகளிலிருந்து கடைசி தொண்டன் வரையிலும் இருந்தது. அவர்கள் எடுத்த முயற்சியும் விழலுக்கு இறைத்த நீராக போய்விட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி தான் மட்டுமே அதிமுகவை வழிநடத்த வேண்டும், தான் எடுக்கிற முடிவுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்கிற ஒரு சுயநல போக்கோடு, ஒரு சர்வாதிகார போக்கோடு செயல்படுகிறார் என்பதற்கான ஒரு மிக சிறந்த சான்றாக, உதாரணமாக திரு செங்கோட்டையனை அவர் அணுகுகின்ற விதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சகோதரி, நேற்று அவர்களுடைய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த கூட்டத்துல செங்கோட்டையன் கலந்துக்கல, அது மாதிரி வெளிநடப்பு பண்ணும்போது அவங்க கூட வரல. இன்னைக்கு சபாநாயகரை தனியாக வந்து பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி குறித்த கேள்விக்கும் இப்ப பதில் சொல்லவும் மறுத்திருக்கிறாரு. இது சொந்தமா பேச வேண்டாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் என்ன முடிவுல சார் இருக்காரு? ஏன்னா பாஜகவுடைய கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்து இருக்கிறதாவும் சொல்லப்படுது. கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும், எந்த நோக்கத்திற்காக கட்சி தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலிருந்து விலகிவிடக் கூடாது என்பதில் திரு செங்கோட்டையன் மிக உறுதியாக இருக்கிறார். இந்த கட்சியை தொடங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இது தொண்டர்களுக்கான கட்சி என்றுதான் பயணித்தார். அதே போலதான் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களும் தொண்டர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். கட்சியின் பல்வேறு பகுதிகளில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் இருந்தால் அவருடைய கருத்துக்களை கேட்டு கலந்து ஆலோசித்து கட்சியை வழிநடத்தினார். அந்த போக்கு திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை என்பதால் தான் அவருக்கு இந்த அதிர்ச்சி உருவாகி இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். மரியாதைக்குரிய அமரர் எம்ஜிஆர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை போடாமலே கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு விழாவில் பங்கேற்பது ஏற்க முடியாது என்றுதான் அப்போது போர்க்கொடி தூக்கினார். அதிலிருந்து திரு செங்கோட்டையன் அவர்களுடைய முக்கியத்துவத்தை குறைக்கின்ற வகையில் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் இருந்தது. குறிப்பாக அவருடைய சொந்த மாவட்டமான ஈரோடு மாவட்டத்தில் திரு செங்கோட்டையனுக்கு எதிரான மனநிலை கொண்ட, அவருக்கு எதிராக செயல்பட்ட ஒரு 4-5 பேரை மாநில மாவட்ட பொறுப்புகளுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி நியமித்தார். கட்சியில் நடக்கிற முக்கிய ஆலோசனை கூட்டங்களுக்கு அழைப்பு இல்லை. இப்படி புறக்கணித்ததால் தான் அவர் தானும் திரு எடப்பாடியை புறக்கணித்து இப்போது இந்த அணுகுமுறையை கடைபிடித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் அவர் வழக்கம் போல அதிமுக இருக்கையில் தான் அமர்ந்திருக்கிறார். அந்த சட்டப்பேரவை இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எம்எல்ஏக்களுடைய அறையில் தங்கவில்லை, அவர்களோடு ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை. எல்லோரும் ஒரு வழியிலே அவையிலிருந்து வெளியேறினார், அவர் இன்னொரு வழியிலே வெளியேறி சென்று விட்டார். இன்றும் கூட பேரவைத் தலைவர் அறையிலே வந்து அமர்ந்து அங்கிருந்து நேராக பேரவைக்கு வந்து பேரவையிலிருந்து சென்று விட்டார். அவரோடு 1-2 எம்எல்ஏக்கள் மட்டுமே, திரு கடம்பூர் ராஜு, KP அன்பழகன் உள்ளிட்ட 1-2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரோடு பேசுகிறார்கள். மற்றவர்கள் புறக்கணித்தது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. இது ஏன் என்று தெரியவில்லை. இதனுடைய விளைவு மேலும் அதிமுகவை பலவீனப்படுத்தும் என்பதை கட்சியின் எல்லா மட்டத்தில் தலைவர்களும் உணர்ந்து இதற்கு என்ன தீர்வு என்பதை
அவர்கள் ஆலோசித்து வருவதாகத்தான் நான் அறிகிறேன். சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்க சூழல்ல தனியா சபாநாயகரை சந்திச்ச விஷயமா இருக்கட்டும், இப்ப தொடர்ந்து இந்த அதிருப்திகளா இருக்கட்டும், செங்கோட்டையன் என்ன முடிவுல இருக்கிறதா தெரியுது சார்? இல்ல செங்கோட்டையன் கட்சிக்கு எதிராக ஒருபோதும் ஒரு முடிவையும் எடுக்க மாட்டார். பேரவை தலைவரை சந்திப்பதற்கு எல்லா உறுப்பினர்களும் செல்வார்கள். அந்த அளவில் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாகத்தான் பேரவைத் தலைவரை சந்தித்து பேசியிருப்பார் என்று கருதுகிறேன். அரசியல் ரீதியான அல்லது கட்சி ரீதியான எந்த ஒரு ஆலோசனையும் அல்லது எந்த ஒரு கருத்தையும் மாண்புமிகு பேரவைத் தலைவரோடு திரு செங்கோட்டையன் கலந்து பேசுவதற்கு வாய்ப்பு அறவே இல்லை. நிச்சயம் அத்தகைய அணுகுமுறையை திரு செங்கோட்டையன் கடைபிடிக்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அப்போ செங்கோட்டையனுடைய இப்ப இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நடைமுறைகளுக்கெல்லாம் காரணம் இபிஎஸ் செஞ்ச விஷயங்கள் தான் எடுத்துக்கிறதா? முழுக்க திரு இபிஎஸ் அவர்களுடைய அணுகுமுறை, கட்சியை அவர் கொண்டு செலுத்துகிற விதம், கூட்டணிக்காக அவர் வகுக்கிற வியூகம் எதுவுமே சரியாக இல்லை, முறையாக இல்லை. யாரையும் மூத்த முன்னோடிகளை கலந்து ஆலோசித்து எந்த முடிவையும் எடுப்பதில்லை என்பதால் தான் இந்த அதிருப்தி இருக்கிறது. குறிப்பாக செங்கோட்டையன் நடத்திய ஒரு செயல் வீரர் கூட்டத்திலேயே அவரை எதிர்த்து கேள்வி கேட்டு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அளவிற்கு திரு எடப்பாடியினுடைய ஆதரவாளர்கள் செயல்படுவது என்பது அவரை மேலும் காயப்படுத்தி இருக்கிறது. அதனால் சற்று ஒதுங்கி இருக்கிறார். நல்ல முடிவை விரைவில் எடுப்பார் என்று நம்பலாம். இவ்வளவு நேரம் கேள்விகளுக்கு பதில் கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி சோதரி, வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தேனாண்டாள் பிலிம்ஸ் வெளியீட்டில் தெய்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடர்ன் கொடை விழா வெற்றி நடை போடுகிறது.